ஓம் சாந்தி. இன்றைய முரளி 8 ஜூலை 2024. இனிய குழந்தைகளே, தந்தைக்கு சமமாக அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நிந்தனை செய்பவரையும் உங்கள் நண்பராக மாற்றுங்கள். கேள்வி: தந்தைக்கு எந்த திருஷ்டி உறுதியாக இருக்கிறது? குழந்தைகள், நீங்கள் எந்த பார்வை உறுதி செய்ய வேண்டும்? பதில்: ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் எல்லோரும் எனது குழந்தைகள் என்ற பார்வை தந்தைக்கு உறுதியாக இருக்கிறது. அதனால் குழந்தைகளே என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் யாரையும் குழந்தையே என்று சொல்ல முடியாது. இந்த ஆத்மா எனது சகோதரன் என்ற பார்வையை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். சகோதரனை பாருங்கள், சகோதரனோடு பேசுங்கள். அதனால் ஆன்மீக அன்பு இருக்கும். கிரிமினல் எண்ணங்கள் முடிந்து போகும். நிந்தனை செய்பவரும் நன்றாக மாறிவிடுவார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து கற்பிக்கிறார். ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன? நிச்சயம் சிவன் என்று சொல்வார்கள். அவர் அனைவருக்கும் ஆன்மீக தந்தையாக இருக்கிறார். அவரையே பகவான் என்று சொல்கிறார்கள். குழந்தைகள், நீங்களும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் ஆகாசவாணி என்று சொல்கிறார்கள். இப்போது அந்த ஆகாசவாணியாக யாருடையது வருகிறது? சிவபாபா. இந்த வாயை ஆகாய தத்துவம் என்று சொல்கிறார்கள். ஆகாய தத்துவத்திலிருந்து அனைத்து மனிதர்களுக்கும் சத்தம் வருகிறது. அனைத்து ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் எல்லோரும் தமது தந்தையை மறந்து விட்டனர். அநேக விதங்களில் புகழ் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். எனினும் எதையும் அறியவில்லை. புகழையும் இங்கே பாடுகிறார்கள். சுகத்தில் இருக்கும்போது யாரும் தந்தையை நினைவு செய்வதில்லை. எல்லா ஆசைகளும் அங்கே பூர்த்தியாகி விடுகின்றன. இங்கே ஆசைகள் அதிகம் இருக்கின்றன. மழை பெய்யவில்லை என்றால் யாகம் படைக்கிறார்கள். அதற்காக யாகம் வளர்த்து கொண்டே இருந்தால் மழை பெய்யும் என்பது கிடையாது. சில இடங்களில் பஞ்சம் ஏற்படுகிறது. அப்பொழுது யாகம் வளர்க்கிறார்கள். இருந்தும் யாகம் வளர்ப்பதால் எதுவும் நடப்பது இல்லை. இப்படி ட்ராமா இருக்கிறது. எந்த ஆபத்துகள் வர வேண்டுமோ அவை வந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு மனிதர்கள் இறக்கிறார்கள், எவ்வளவு விலங்குகள் போன்றவை இறந்து கொண்டே இருக்கின்றன. மனிதர்கள் எவ்வளவு துக்கப்படுகிறார்கள். மழை நிறுத்துவதற்கும் யாகம் இருக்கிறதா என்ன? எப்போது ஒரேடியாக பேய் மழை பெய்யுமோ அப்போது யாகம் வளர்ப்பார்களா? இந்த எல்லா விஷயங்களையும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். வேறு எதை அறிய வேண்டும்? தந்தை தானே அமர்ந்து புரிய வைக்கிறார். மனிதர்கள் தந்தைக்கு புகழும் பாடுகிறார்கள், நிந்தனையும் செய்கிறார்கள். அதிசயமாக இருக்கிறது. தந்தையை நிந்தனை செய்வது எப்போது ஆரம்பமானது? ராவண ராஜ்யம் எப்போது ஆரம்பமானதோ அப்போது மனிதர்கள் நிந்தனை செய்கிறார்கள். அவர்கள் ஈசனை சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். அதனால் விழுந்து விட்டார்கள். யார் நமக்கு நிந்தனை செய்கிறாரோ அவரே நமது நண்பர் என பாடல் இருக்கிறது. இப்போது எல்லோரையும் விட அதிக நிந்தனை செய்தது யார்? குழந்தைகள் நீங்கள். இப்பொழுது நீங்கள் நண்பர்களாக இருக்கிறீர்கள். சொல்லப்போனால் முழு உலகமும் நிந்தனை செய்கிறது. அதில் நீங்கள் நம்பர் 1ஆக இருக்கிறீர்கள். பிறகு நீங்களே நண்பர்களாகிறீர்கள். எல்லோரையும் விட அருகில் இருக்கும் நண்பர்களாக குழந்தைகள் இருக்கிறீர்கள். குழந்தைகள், நீங்களே என்னை நிந்தனை செய்தீர்கள் என்று எல்லையற்ற தந்தை சொல்கிறார். குழந்தைகள், நீங்களே அபகாரிகளாகவும் ஆகிறீர்கள். நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறது? இது சிந்தனை செய்யும் விஷயமாக இருக்கிறது. ஞான சிந்தனை என்பதற்கு எத்தனை அர்த்தங்கள் வருகின்றன, யாரும் புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைகள், நீங்கள் படித்து உபகாரம் செய்கிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். யதா யதாகி என்ற பாடல் பாரதத்தின் விஷயமாக இருக்கிறது. விளையாட்டு எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். சிவ ஜெயந்தி, அதாவது சிவராத்திரியும் கொண்டாடுகிறார்கள். உண்மையில் ஒரு அவதாரமே இருக்கிறது. அவதாரத்தையும் கல்லிலும் மண்ணிலும் இருப்பதாக சொல்லிவிட்டார்கள். தந்தை புகார் சொல்கிறார். கீதை சொல்பவர்கள் ஸ்லோகங்களை படிக்கிறார்கள். எனினும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். நீங்களே மிக அன்பான குழந்தைகளாக இருக்கிறீர்கள். யாரிடம் பேசினாலும் குழந்தையே என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார். தந்தைக்கு அந்த பார்வை உறுதியாகிவிட்டது. எல்லா ஆத்மாக்களும் எனது குழந்தைகள். குழந்தைகளே என்ற வார்த்தையை சொல்லும்படி உங்களில் ஒருவர் கூட இருப்பது இல்லை. ஒருவர் எந்த பதவியில் இருப்பவர், என்னவாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். எல்லோரும் ஆத்மாக்கள். இப்படி ட்ராமா உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் மகிழ்ச்சியோ துக்கமோ எதுவும் ஏற்படுவதில்லை. எல்லோரும் என்னுடைய குழந்தைகள். ஒருவர் தோட்டியின் சரீரத்தை தாரணை செய்திருக்கிறார். ஒருவர் இன்னாரின் சரீரத்தின் தாரணை செய்திருக்கிறார். குழந்தைகளே என்று சொல்லும் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. எல்லா ஆத்மாக்களும் தந்தையின் பார்வையில் இருக்கிறார்கள். அவர்களிலும் ஏழைகள் மிக நன்றாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நாடகப்படி அவர்கள் அதிக நிந்தனை செய்து இருக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் என்னிடம் வந்து இருக்கிறார்கள். இந்த லட்சுமி நாராயணரை மட்டும் ஒருபோதும் யாரும் நிந்தனை செய்வதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அதிக நிந்தனை செய்து இருக்கிறார்கள். அதிசயமாக இருக்கிறது தானே?
ஸ்ரீகிருஷ்ணர் பெரியவராக மாறியதும் அவருக்கு நிந்தனை செய்வது இல்லை. இந்த ஞானம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது! இந்த ஆழமான விஷயங்களை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. இதற்கு தங்க பாத்திரம் தேவை. அப்படி நினைவு யாத்திரையால் தான் ஆக முடியும். இங்கே அமர்ந்திருக்கும் போதும் நினைவு சரியாக இருப்பதில்லை. நாம் சிறிய ஆத்மா புத்தியால் நினைவு செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்வது இல்லை. இது புத்தியில் வருவதே இல்லை. சிறிய ஆத்மா தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார். இது புத்தியில் வருவதும் சாத்தியமில்லாததாக இருக்கிறது. பாபா பாபா என்று சொல்கிறார்கள். துக்கத்தில் எல்லோரும் நினைக்கிறார்கள், துக்கத்தில் எல்லோரும் நினைவு செய்கிறார்கள், துக்கத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை என்பது பகவான் வாக்கு. நினைவு செய்வதற்கு அவசியமே இல்லை. இங்கே எத்தனை துக்கம், ஆபத்து போன்றவை வருகின்றன. பகவான் இரக்கம் காட்டுங்கள், கருணை காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்போது கூட குழந்தைகளாகும் பொழுது கருணை காட்டுங்கள், சக்தி கொடுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று எழுதுகிறார்கள். நீங்களே யோக பலத்தால் சக்தி பெறுங்கள். உங்கள் மீது நீங்களே கிருபையும் கருணையும் காட்டுங்கள். உங்களுக்கு நீங்களே ராஜதிலகத்தை கொடுங்கள் என்று தந்தை எழுதுகிறார். எப்படி கொடுக்க முடியும் என்பதற்கு உத்தி சொல்கிறேன். டீச்சர் படிப்பதற்கு உத்தி சொல்கிறார். படிப்பதும் டைரக்ஷன் படி நடப்பதும் மாணவர்களின் வேலை. கிருபையை ஆசீர்வாதம் செய்வதற்கு டீச்சர் ஒன்றும் குரு கிடையாது. யார் நல்ல குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்கள் ஓடுவார்கள். ஒவ்வொருவரும் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். எவ்வளவு ஓட விரும்புகிறீர்களோ அவ்வளவு ஓடுங்கள். நினைவு யாத்திரையே ஓட்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் சுதந்திரமாக இருக்கிறது. சகோதர சகோதரி உறவுகளிலிருந்தும் விடுவித்து விட்டார். பாயி பாயி என புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இருந்தும் கிரிமினல் பார்வை விடுவதே இல்லை. அது தன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த மனிதர்களின் எல்லா அங்கமும் கிரிமினலாக இருக்கின்றன. ஒருவரை உதைத்தால் அடித்தால் கிரிமினல் அங்கமாக இருக்கிறது தானே. ஒவ்வொரு அங்கமும் கிரிமினல். அங்கே எந்த அங்கமும் கிரிமினலாக இருக்காது. இங்கே ஒவ்வொரு அங்கமும் கிரிமினல் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றையும் விட அதிக கிரிமினல் அங்கம் எது? கண்கள். விகாரத்தின் ஆசை நிறைவேறவில்லை என்றால் பிறகு கை நீட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். முதலில் இருப்பது கண். அதனால்தான் சூர்தாசரின் கதையும் இருக்கிறது. சிவபாபா எந்த சாஸ்திரத்தையும் படித்திருக்கவில்லை. இந்த ரதம் படித்திருக்கிறார். சிவபாபாவை ஞானக்கடல் என்று சொல்கிறார்கள். சிவபாபா எந்த புத்தகத்தையும் எடுப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நான் ஞானம் நிறைந்தவராக விதை ரூபமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இது சிருஷ்டி வடிவ மரம். அதை படைப்பவர் தந்தை விதையாக இருக்கிறார். எனது வசிப்பிடம் மூலவதனம் என்று பாபா புரிய வைக்கிறார். இப்போது நான் இந்த சரீரத்தில் அமர்ந்து இருக்கிறேன். நான் இந்த மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கிறேன் என்று வேறு யாரும் சொல்ல முடியாது. நான் பரமபிதா பரமாத்மாக இருக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. நல்லவர் ஒருவர் புத்திசாலியாக இருந்தால் ஈசன் சர்வவியாபி என்று ஒருவர் சொன்னார். நீங்களும் ஈஸ்வரனா? நீங்கள் என்ன அல்லாவாக சாயாக இருக்கிறீர்களா என்று உடனே கேட்பார். அப்படி இருக்க முடியாது. எனினும் இந்த நேரம் யாரும் புத்திசாலியாக இல்லை. அல்லாவை பற்றியும் தெரியவில்லை. தன்னையும் அல்லா என்று சொல்கிறார்கள். அவர்களும் ஆங்கிலத்தில் ஓம்னி பிரசன்ட், எங்கும் இருப்பவர் என்று சொல்கிறார்கள். அர்த்தத்தை புரிந்திருந்தால் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். சிவபாபாவின் ஜெயந்தி புதிய உலகின் ஜெயந்தி என்பது இப்போது குழந்தைகளுக்கு தெரியும். அதில் பவித்திரம், சுகம், சாந்தி எல்லாம் வந்து விடுகின்றன. சிவ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி தசாரா ஜெயந்தி, சிவ ஜெயந்தி தீபாவளி ஜெயந்தி, சிவ ஜெயந்தி சொர்க்க ஜெயந்தி, எல்லா ஜெயந்திகளும் வந்து விடுகின்றன. இந்த எல்லா புதிய விஷயங்களையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். சிவ ஜெயந்தி சிவாலய ஜெயந்தி, வேசியாலய அழிவு, எல்லா புதிய விஷயங்களையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். சிவ ஜெயந்தி புதிய உலகின் ஜெயந்தி. உலகில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தானே. நீங்கள் எவ்வளவுதான் நல்லபடியாக புரிய வைத்தாலும் அவர்கள் எழுவதே இல்லை. அஞ்ஞான இருளில் உறங்கி கொண்டு இருக்கிறார்கள். பக்தி செய்து ஏணியில் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். சொர்க்கம் மற்றும் நரகத்தின் ரகசியத்தை குழந்தைகள் உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். செய்தித்தாள்களில் உங்களை நிந்தனை செய்பவர்களுக்கு எங்களுக்கு நிந்தனை செய்பவர்கள் எங்கள் நண்பர்கள் என்று எழுத வேண்டும். உங்களுக்கும் நாங்கள் நிச்சயம் சத்கதி கொடுப்போம். எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு நிந்தனை செய்யுங்கள். மனிதர்கள் ஈசனை நிந்தனை செய்கிறார்கள். எங்களுக்கு செய்தால் அதனால் எதுவும் இல்லை. நிச்சயம் நாங்கள் உங்களுக்கு சத்கதி கொடுப்போம். விரும்பவில்லை என்றாலும் மூக்கை பிடித்து இழுத்து செல்வோம் என்று எழுதுங்கள். பயப்பட எந்த விஷயமும் இல்லை. அவர்கள் எதை செய்தாலும் அதை கல்ப முன்னரும் செய்திருக்கிறார்கள். நாம் எல்லோருக்கும் சத்கதி கொடுப்போம். நல்லபடியாக புரிய வைக்க வேண்டும். அவளைகள் மீது கல்ப முன்னரும் கொடுமைகள் நடந்தன. இதை குழந்தைகள் மறந்து விடுகின்றனர்.
எல்லையற்ற எனது குழந்தைகள் எல்லோரும் நிந்தனை செய்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். எல்லோரையும் விட அதிக நண்பர்களாகவும் குழந்தைகளே இருக்கிறீர்கள். குழந்தைகள் மலர்களாக இருக்கிறார்கள். தாய் தந்தை குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கிறார்கள். தலைமேல் தூக்கி வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு சேவை செய்கிறார்கள். பாபாவும் குழந்தைகள் உங்களுக்கு சேவை செய்கிறார். இப்போது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. இதை நீங்கள் கூடவே எடுத்து செல்வீர்கள். யார் எடுத்து செல்வதில்லையோ அவர்களுக்கும் நாடகத்தில் பாகம் இருக்கிறது. அதே பாகத்தை நடிப்பார்கள். கணக்கு வழக்கை முடித்துவிட்டு வீட்டிற்கு போவார்கள். சொர்க்கத்தை பார்க்க முடியாது. எல்லோரும் சொர்க்கத்தை பார்க்க மாட்டார்கள். இப்படியாக இந்த நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதிக பாவங்களை செய்கிறார்கள். அவர்கள் தாமதமாக வருவார்கள். தமோ பிரதானமாக இருப்பவர்கள் மிக தாமதமாக வருவார்கள். இந்த ரகசியமும் மிக நன்றாக புரிந்து கொள்வதற்காக இருக்கிறது. நல்ல நல்ல மகாரதி குழந்தைகளையும் கிரகணம் பிடிக்கிறது. அப்போது உடனே கோபம் வருகிறது. பிறகு அதை பற்றி கடிதம் எழுதுவதில்லை. அவரது முரளியை நிறுத்துங்கள் என்று தந்தை சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தந்தையின் பொக்கிஷங்களை கொடுப்பதால் என்ன பலன்? பிறகு ஒருவருக்கு கண் திறந்தால் தவறு நடந்துவிட்டது என்று சொல்லுவார்கள். சிலர் அலட்சியம் செய்கிறார்கள். இவ்வளவு தவறுகளை செய்யக்கூடாது. இப்படி பலர் இருக்கிறார்கள். தந்தையை நினைவு செய்வதே இல்லை. யாரையும் தனக்கு சமமாக மாற்றுவதும் இல்லை. இல்லை என்றால் பாபா நான் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களை நினைவு செய்கிறேன் என்று தந்தைக்கு எழுத வேண்டும். சிலர் அப்படியும் இருக்கிறார்கள். இன்னாருக்கு நினைவு சொல்லுங்கள் என்று எல்லோருடைய பெயரையும் எழுதுகிறார்கள். இந்த நினைவு ஒன்றும் உண்மையானது இல்லை. இங்கே போய் செல்லுபடியாகாது. உள்ளே மனம் உறுத்தி கொண்டே இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல நல்ல பாயிண்ட்களை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். நாளுக்கு நாள் பாபா ஆழமான விஷயங்களை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். துக்கத்தின் மலை விழப்போகிறது. சத்தியுகத்தில் துக்கத்தின் பெயரே இருக்காது. இப்போது இருப்பது ராவண ராஜ்யம். மைசூர் ராஜாவும் ராவணன் போன்றோரை செய்து வைத்து தசாராவை மிக கோலாகலமாக கொண்டாடுகிறார். ராமரை பகவான் என்று சொல்கிறார்கள். ராமரின் சீதையை கடத்தி விட்டார்கள். அவரும் சர்வ சக்திவானாக இருக்கிறார். அவருடையதை எப்படி கடத்தி செல்ல முடியும்? இவை எல்லாம் மூடநம்பிக்கை. இந்த நேரம் ஒவ்வொருவருக்குள்ளும் 5 விகாரங்களின் குப்பை இருக்கிறது. பிறகு பகவானை சர்வவியாபி என்று சொல்வது மிகப்பெரிய பொய்யாக இருக்கிறது. அதனால்தான் யதா யதாகி என்று தந்தை சொல்கிறார். நான் வந்து சத்திய கண்டத்தை உண்மையான தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். சத்திய கண்டம் என்று சத்தியுகத்தையும் பொய்யான கண்டம் என்று கலியுகத்தையும் சொல்கிறார்கள். இப்போது தந்தை பொய்யான கண்டத்தை சத்திய கண்டமாக மாற்றுகிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இந்த ஆழமான மற்றும் சுவையான ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு புத்திய நினைவு யாத்திரையால் தங்க பாத்திரமாக மாற்ற வேண்டும். நினைவின் பந்தயத்தில் ஓட வேண்டும். 2. தந்தையின் டைரக்ஷன் படி நடந்து படிப்பை கவனமாக படித்து தன் மீது தானே கருணையும் ஆசீர்வாதமும் கொடுக்க வேண்டும். தனக்கு ராஜ திலகத்தை கொடுக்க வேண்டும். நிந்தனை செய்பவரை தனது நண்பராக உணர்ந்து அவருக்கும் சத்கதி கொடுக்க வேண்டும். வரதானம். மேலிருந்து அவதரித்து அவதாரமாகி சேவை செய்யும் காட்சியளிக்கும் மூர்த்தி ஆகுக. தந்தை எப்படி சேவை செய்வதற்காக வதனத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறாரோ அப்படி நாமும் சேவை செய்வதற்காக வதனத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்ற அனுபவம் செய்து சேவை செய்தால் சதா விலகியும் தந்தைக்கு சமமாக உலகிற்கு பிரியமானவராகவும் ஆகிவிடுவீர்கள். மேலிருந்து கீழே இறங்கி வருவது என்றால் அவதாரமாகி அவதரித்து சேவை செய்வதாகும். அவதாரம் வந்து நம்மை கூடவே அழைத்து செல்ல வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். அப்படி உண்மையான அவதாரங்களாக நீங்களே இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரையும் முக்திதாமத்திற்கு கூடவே அழைத்து செல்வீர்கள். எப்போது அவதாரம் என்று உணர்ந்து சேவை செய்வீர்களோ அப்போது காட்சியளிக்கும் மூர்த்தியாவீர்கள். மேலும் பலருடைய ஆசைகள் பூர்த்தியாகும். ஸ்லோகன். பிறர் உங்களுக்கு நல்லது அல்லது கெட்டது எதை கொடுத்தாலும் நீங்கள் எல்லோருக்கும் அன்பை கொடுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கள், கருணை காட்டுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.